வாழ்க்கையில் பல தருணங்களில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் பெரிதும் நமக்கு கை கொடுத்துருக்கும். வெற்றி அடைஞ்சிருந்தாலும் சரி, தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி, அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருக்கும். கிரிப்டோவில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எந்த அளவுக்கு பெரிதாக நம்ம உயர்றதுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, வாட் வி ஷுட் டூ அண்ட் வாட் வி ஷுட் நாட் டூ அப்படின்ற விஷயங்களை பற்றி தெளிவாக, விரிவாக, மிக 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 எளிமையாகவும் பார்க்க போகிறோம். கம் ஆன், லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. இன்றைய சூழ்நிலையில் கிரிப்டோவோட நிலைமை கவலைக்கிடமாக தான் இருக்குது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் ஸ்கேம்ஸு, எங்கே பார்த்தாலும் கிரிப்டோ ஹேக்ஸு, எங்கே பார்த்தாலும் ரக் புல்ஸு. போன மாதம் மட்டும் கவனித்து பார்த்தீங்கன்னா, காயின்ஸ் லைக் ட்ரம்ப், மெலேன், ப்ரொக்கோலி, டிஎஸ்டி இது எல்லாமே ரக் புல் ஆகிருக்கு. நிறைய பேர் பணத்தை ரொம்ப ரொம்ப அதிகமாக இழந்திருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஆயிரக்கணக்கான காயின்ஸ் வெளியில் வந்துட்டுருக்கு. முன்னாடிலாம் ஒரு லாங் டேர்ம் அப்படின்னா 1 வருடத்துக்கு வச்சுருக்கிறது, 2 வருடத்துக்கு வச்சுருக்கிறது, ஒரு புல் சைக்கிள்கே அந்த காயினை ஹோல்ட் பண்ணுறதுன்னு இருந்தோம். இன்றைக்கு இப்போ இந்த pump.fun அந்த சொலோனால வந்த ஒரு பர்டிகுலர் லான்ச் பேட் அது வந்ததுக்கப்புறம் எவ்ரி செகண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காயின்ஸ் ஆர் பீயிங் கிரியேட்டட். எவ்ரி மினிட் ஆயிரக்கணக்கான காயின்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போ லாங் டேர்ம்ன்றது சில மணி நேரங்கள் மட்டும்தான். சில மணி நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயின் பம்ப் ஆகுது, அதுக்கப்புறம் ஜீரோ ஆகி போயிடுது. ஸோ அப்போ ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே நீங்கள் லேட்டாக உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பணத்தை பெருசாக இழக்க நேரிடும். வேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷத்துலையும் பார்த்தீங்கன்னா புதிய காயின்ஸ் பம்ப் ஆகிட்டு அப்படியே ஜீரோ ஆகி செத்து போயிடுது. ஸோ ஒரு செகண்ட் இப்படி திரும்பினீங்கன்னா கூட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிஸ் பண்ணிட போகிறீங்க பெருசாக. அதே மாதிரியே சரி மேலே போயிடுச்சேன்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணிங்கன்னா யூ வில் எண்ட் அப் லூசிங். ஸோ யூ காட் டு பி வெரி கேர்ஃபுல் வென் யூ பை நியூவர் காயின்ஸ், எஸ்பெஷலி இன் pump.fun. எங்கே பார்த்தாலும் ஸ்கேம்ஸ் தான். எஸ்பெஷலி ஹனி பாட்ஸ், ரக்ஸு, அதே மாதிரியே இன்சைடர் டம்ப்ஸு. ஸோ ஹனி பாட்னு சொன்னால் ஏற்கனவே அந்த ஹனி ட்ராப்னு சொல்லுவாங்க. லுக்ரேட்டிவாக சொல்கிறது, 20% தரேன், 50% தரேன், நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும், இந்த காயின் இவ்வளோ போகுது அவ்வளோ போகுதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தைரியமாக என்ன பண்ணுவீங்கன்னா அதை போய் டெக்ஸில் போய் வாங்குவீங்க. அப்படி வாங்கினப்போ என்ன பண்ணுவீங்களா, உங்களால் வாங்க மட்டும்தான் முடியும், என்ன பண்ண முடியாதுன்னு விற்க முடியாத அளவுக்கு அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஹனி பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய கிரிப்டோ வருது, அதில் லிக்விடிட்டி இருக்காது, உங்களால் விற்க முடியாது. ரெண்டாவது ரக்ஸுன்னு சொன்னால் கீழே இருக்கும்போதும் அந்த காயினை வாங்கணும் நீங்கள். அப்போ என்னப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த காயின் எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இப்படியே ரைஸ் ஆகி இங்கே போகும்போது தான் உங்களுக்கு தெரியும். இந்த டைமில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அங்கே எல்லோரும் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நீங்கள் எக்ஸிட் லிக்விடிட்டியாக மாறிடுவீங்க. மூன்றாவதாவது இன்சைடர்ஸ் டம்ப்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குறிப்பாக சொல்கிறதுனா பைனான்ஸில் அது நிறைய நடக்குது. குறிப்பாக எந்த காயின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்டி காயின் ஆஸ் வெல் அஸ் ப்ரொக்கோலி, இது ரெண்டுமே என்ன பண்ணாங்கன்னா அது லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய அக்யூமுலேட் பண்ணிவிட்டு லிஸ்ட் பண்ணும்போது நல்லா மேலே ஏற்றிட்டு பைனான்ஸில் விற்றுட்டு போயிட்டாங்க. ஸோ இது மாதிரி அந்த இன்சைடர் அது உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியும், இந்த காயின் லிஸ்ட் பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுக்கிட்டு பம்ப் பண்ணிவிட்டு விற்றுட்டு போயிடுறது. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ எங்கே பார்த்தாலும் இது மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குது. ஸோ வி காட் டு பி வெரி 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 கேர்ஃபுல். இப்போ ஒரு கம்யூனிட்டின்னு எடுத்திங்கன்னா XRP கம்யூனிட்டி, ஷீபா யூனோ கம்யூனிட்டி, அடா கம்யூனிட்டி, ரியோ கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அந்த கம்யூனிட்டி இஸ் எவ்ரி திங். ஸோ அது ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி. பல வருடங்களாக அந்த டீமோட பயணிக்கிறாங்க, அந்த ப்ராஜெக்டோட பயணிக்கிறாங்க, அதோடய பயணிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ரியல் கம்யூனிட்டி அட் ஆல். கம்யூனிட்டின்றதே எதுவுமே கிடையாது. இன்னும் குறிப்பாக சொல்கிறோம்னா ஒரு நேரேட்டிவ்ன்றது 3 மாதம் இருக்கும், 4 மாதம் இருக்கும், 5 மாதம் இருக்கும். அந்த 5 மாதத்துக்குள்ளே என்ன ஆகும்னா எல்லா காயினுமே பெருசாக போயிடும். ஆனால் இப்போ வர நேரேட்டிவ்ஸ்லாம் 1 வாரம், சில தினங்கள், சில வாரங்கள், இவ்வளவு தான் நேரேட்டிவ். சில வாரங்கள்லாம் கிடையாது. 3 நாள் 4 நாளில் ஒரு நேரேட்டிவ் என்ன ஆகிடுதுன்னா க்ளோஸ் ஆகிடுது. ஸோ வி காட் டு பி வெரி கேர்ஃபுல் வென் யூ பை காயின்ஸ், எஸ்பெஷலி நியூவர் காயின்ஸ் வித் நியூவர் நேரேட்டிவ்ஸ். புதுசாக நேரேட்டிவ் சொல்கிறாங்க. அந்த நேரேட்டிவ்லாம் நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் ஏர்லியராக இருக்கீங்களா, மிடில் இருக்கீங்களா, எண்டில் இருக்கீங்களான்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏர்லியராக இருந்தால் வாங்குங்க, மிடில் இருந்தால் கொஞ்சமாக ட்ரேட் பண்ணலாம். எண்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நேரேட்டிவ்ஸ்குள்ளே போகவே போகாதீங்க. எல்லா சாமானிய மனிதர்களுக்கும் மிகப்பெரிய பணக்காரராகணும், பெரிய கோடீஸ்வரர் ஆகணுன்ற கனவு இருக்கும். அந்த கனவை துரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி அந்த கனவை துரத்திக்கிட்டே இருக்கும்போது வழியில் குறுக்க வரக்கூடிய பல மெசேஜஸ், பல நபர்களை சந்திக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ட்ராப்பில் விழுந்துடுறாங்க. எஸ்பெஷலி ட்விட்டரில் அல்லது ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டி 100x, 100x, 200x, 300x, 500xன்னு சொல்லிட்டு போடுவாங்க. ட்வீட்ஸ் நிறையா இருக்கும். இந்த பர்டிகுலர் காயினில் எனக்கு இவ்வளோ கிடச்சிச்சு, மறுபடியும் என்ன ஃபாலோ பண்ணி இதை பண்ணுங்கன்னு. அது மாதிரி தயவு செய்து போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா கிரிப்டோன்றது இட்ஸ் நாட் 100 மீட்டர் ரேஸ், அது ஒரு மேரத்தான்.
அதாவது வந்து 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஓட வேண்டிய விஷயம் அது. சும்மா 100 மீட்டர் ஓடிட்டு ஜெயிச்சிட்டேன்றது கிடையாது கிரிப்டோ. கிரிப்டோன்றது இட் இஸ் லைக் அ மேரத்தான். மேரத்தான் இன் தி சென்ஸ் இட்ஸ் அ லாங் டேர்ம் ஜேர்னி. ஷார்ட் டைமில் இங்கேருந்து அங்கே போயிட்டு முடிச்சிங்கன்னு சொன்னால் யூ வில் எண்ட் அப் லூசிங் குவைட் அ லாட் ஆஃப் மணி. கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் ஸ்டாப் சேசிங். அதாவது ஏற்கனவே ஒரு காயின் வந்து 20x பண்ணிடுச்சு 30x பண்ணிடுச்சுன்னா ப்ளீஸ் ஸ்டாப் சேசிங் தட் பர்டிகுலர் காயின். வெயிட் ஃபார் தட் காயின் டு ரீட்ரேஸ். அல்லது அதுக்கு இன்னும் போகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கான்னு தெரிஞ்சால் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் முன்னாடி தயவு செய்து அந்த பர்டிகுலர் காயினை வாட்ச் பண்ணுங்கள், பாருங்கள், கவனிங்க. அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, எப்பெல்லாம் மேலே போகுது, எப்பெல்லாம் கீழே வருது, எப்பப்பெல்லாம் அது வந்து இட் இஸ் பெர்ஃபார்மிங் குவைட் வெல், எப்போல்லாம் இட் இஸ் அண்டர் பெர்ஃபார்மிங்கிறத கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் ஆஃப் பீரியட், அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமா அந்த பர்டிகுலர் காயினை வாங்கலாமா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இன்னும் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு காயின்குள்ளே என்ட்ரி ஆகாதீங்க. இப்போ எதையெல்லாம் செய்யணும் கண்டிப்பாகன்றதை பற்றி பார்ப்போம். முதலாவது வந்து ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ராங் நேரேட்டிவ்ஸ் அண்ட் லாங்கர் நேரேட்டிவ்ஸ். ஷார்ட்டர் நேரேட்டிவில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. லாங்கர் நேரேட்டிவ் லைக் ஏஐ, லாங்கர் நேரேட்டிவ் லைக் டிஃபை, லாங்கர் நேரேட்டிவ் லைக் L1, இது மாதிரி லாங்கர் நேரேட்டிவ்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்பெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிதோ அப்போல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். எப்பெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிதோ அப்போ கேபிட்டலை புக் பண்ணுங்கள். இது ரெண்டையும் தயவு செய்து தவற விடாதீங்க. கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயத்தில் புக் ப்ராஃபிட் whenever you get a chance, take your capital whenever you get a chance. பருத்தி மூட்டை குடோன்லே இருக்கலான்ற மாதிரி தப்பான ப்ராஜெக்ட்ஸில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பணத்தை இழக்கிறதுக்கு பதிலாக அதை USDTயாகவே வச்சுக்கிறது பெட்டர். இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் ப்ளீஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச் தரவுலி. ரிசர்ச்ன்றது இன்றைக்கி வந்து பெருசாக இருக்கிறது இல்லை, அதை பண்ணவும் முடியாது, நிறைய பேருக்கு அது தெரியறதும் இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணுங்கள், சில வாரங்கள் வாட்ச் பண்ணுங்கள், சில நாட்கள் வாட்ச் பண்ணுங்கள், சில மாதங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமன்றது முடிவு பண்ணுங்கள். ஸ்டே காம், ஸ்டே அண்டர்ஃபுல்ட், ஸ்டே பேஷன்ஸ், அதாவது பொறுமையாகவும் இருங்க. இது மூணுமே நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம். இது வரைக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்தோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லுவாங்க, இப்படி ஒரு விஷயத்தை DYOR, அதாவது டூ யுவர் ஓன் ரிசர்ச்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு நேரமே பெருப்பதில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா காயினுமே வந்து சில மணி நேரம் மட்டுமே தான் உயிரோடவே இருக்குது. அப்போ இந்த டூ யுவர் ஓன் ரிசர்ச்ன்றது பண்ணுறதுக்கு நேரமே இருக்காது. அது ஒயிட் பேப்பர் கிடையாது, வெப்சைட் உருப்படியாக இருக்காது, எல்லாமே வந்து பம்ப் அண்ட் டம்ப் மாதிரி இருக்கிறனால அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே உள்ளே போனீங்கன்னா இந்த டூ யுவர் ஓன் ரிசர்ச்சே உங்களால் பண்ண முடியாது. லாங் டேர்மில் சஸ்டைனபிள் ப்ராஜெக்டில் இருக்கணும்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், அனலைசிஸ் பண்ணணும். அப்படி அனலைசிஸ் பண்ணிவிட்டு போகிற ப்ராஜெக்ட் மட்டும்தான் லாங் டைமில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேட் பண்ணணும், ஷார்ட் டைமில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ காட் டு பி வெரி ஏர்லி. அந்த காயின் வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருக்கா, மீடியம் ஸ்டேஜில் இருக்கா, அதாவது எண்ட் ஸ்டேஜில் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏர்லி ஸ்டேஜில் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். போட்ட காசு கொஞ்சம் ப்ராஃபிட், அதாவது ஒரு 50%, 1x 2x அல்லது 75% வந்துச்சுனால விற்றுட்டு வெளியில் வந்துடுங்க. இல்லைன்னா போட்ட பணத்தை பூரா இழக்க தான் நேரிடும். இன்னொரு எபிசோடில் ஒரு காயின் அல்லது ஒரு டோக்கனோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.